ஹாய் எவ்ரி ஒன். ஸோ 2023ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சரி. ஸோ 2023 அதுவும் என்ன மாடல் அப்படின்னா புக்லெட் கோடு E1 புக்லெட் கோடு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் 77 வரைக்கும் பார்த்துருக்கோம். பட் 76th கொஸ்டின் ஏன் நான் திரும்ப வச்சிருக்கேன் அப்படின்னா போன வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் சரியா புரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நான் கத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் கத்து தரதுக்கு நீங்க இன்கேஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே தான். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெயிட் ஆஃப் த 2 மோல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் சோடியம் மெத்தனோயேட் எடுத்துட்டேன். அது உங்களுக்கு தெரியும், CH3COO இல்லையா? சரி. இது கூட எதை சேர்க்கிறோம்? சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்க்கிறோம், NaOH இன் பிரசன்ஸ் ஆஃப் CaO, கால்சியம் ஆக்சைடு, சோடா லைம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த 2 Na ஒரு O எடுத்துட்டு Na2CO3 சோடியம் கார்பனேட்டா வெளியில போகுமா? அப்ப H வந்து இது கூட சேர்ந்துச்சுன்னா கிடைக்கும், மீத்தேன் கிடைக்கும். ஸோ இன்கேஸ் நான் இதை 2 டைம்ஸ் எடுத்துக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? 2 டைம்ஸ் ஆஃப் மீத்தேன் பிளஸ் Na2CO3, கரெக்டா? சோடியம் கார்போனேட் கிடைக்கும். ஓகே. ஸோ அப்ப மீத்தேன் தான் கிடைக்குது. இது உங்களுக்கு புரியுதுல? ஆர்கானிக் காம்பவுண்ட் தான் கிடைக்குது, மீத்தேன் தான் கிடைக்குது. மீத்தேனுடைய மாலிகுலர் மாஸ் பாத்தீங்கன்னா கார்பனுக்கு 12 பிளஸ் ஹைட்ரஜனுக்கு 4 இல்லையா? 4 into 1 4. ஸோ 4 plus 12 16 அப்படின்னு சொல்லுவோம். மீத்தேனுக்கு 16 மாலிகுலர் மாஸ், 2 into 16 32. அதனாலதான் நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் 2 moles ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் கிடைக்குது இல்லையா? அதனுடைய வெயிட் எவ்வளவு தரும்னா 32 கிராம். ஆப்ஷன் 2 அப்படின்னு நம்ம சொல்றோம். புரிஞ்சுச்சா? ஃபைன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நான் பார்க்கும்போது எனக்கும் கொஸ்டின்ஸ் டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகல. ஃபைன். ஸோ 78th கொஸ்டின்ல இருந்து நம்ம இப்போ பார்க்கணும் இல்லையா? சரி. ப்ராடக்ட் ஏ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐடென்டிஃபை ப்ராடக்ட் ஏ இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஸோ இங்க ஒரு கீட்டோன் இருக்கு, CH3CO அசிட்டைல் காம்பவுண்ட். ஒரு இது பென்சின் கிடையாது, சைக்ளோஹெக்சேன். அது கூட தான் இங்க தான் இருக்கு, பென்சின் இருக்கு, அது கூட இன்னொரு அசிட்டைல் காம்பவுண்ட் இருக்கு, CH3CO. இங்கே ஒரு CH3CO இருக்கு. பட் இது சைக்ளோஹெக்சேன், இது பென்சின். ஃபைன். இதுல உள்ள ரிங்கு போடல, மேபி பிரிண்டிங் மிஸ்டேக் ஆனதை நம்ம பார்க்கலாம். அப்படிலாம் இருந்துச்சுன்னா கொஸ்டின் பேப்பர்ல சொல்லிருக்க மாட்டாங்கல்ல. ஜிங்க் அமால்கம் எடுத்துக்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கான்சன்ட்ரேட் HCl எடுத்துக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இது என்ன கேட்டலிஸ்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்ன ரியாக்ஷன் நடக்கும்ன்றத டக்குன்னு சொல்லிடலாம். ஜிங்க் அமால்கம் கான்சன்ட்ரேட் HCl தெரிஞ்சிச்சா? சரி. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ வந்து கீட்டோன் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஆப்ஷன் ஏ என்ன ஆயிருக்கு? கீட்டோன் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஆப்ஷன் பில என்ன நடந்திருக்குன்னா ஆல்கஹாலா மாறி இருக்கு. கீட்டோனா இருந்ததுலாம் ஆல்கஹாலா மாறி இருக்கு. ஓகேவா? சரி. இந்த இடத்துல ரிடக்ஷன் நடந்திருக்கு. தென் அடுத்தது என்ன நடந்திருக்கு? CH2OH. இங்க இருக்கக்கூடிய CH2 அப்படியே தான் எழுதியிருக்காங்க. அது கூட OH எழுதியிருக்காங்க. CH3 போயிட்டு OH வருதா, CH3 போயிட்டு OH வரதா எழுதியிருக்காங்க. அப்படிலாம் கண்டிப்பா நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. CH3 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, COவே இல்லாம CH3 இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு கார்போனைல் காம்பவுண்ட் வெளியில போயிட்டு அது கூட அட்டாச் ஆயிருந்த ரெண்டு அல்கைல் குரூப்பும் ஈஸியாலாம் என்ன ஆகாது, ஒன்னா சேராது. ஓகேவா? இந்த CO வெளியில போயிட்டு போறது, மேபி O மைனஸ் ஆகி C+ ஆகி இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் மோஸ்ட்லி எப்பவுமே நடக்குமே தவிர ரெண்டு அல்கைலும் ஒன்னா சேர்றதுலாம் அவ்வளவு சீக்கிரம் கார்போனைல் காம்பவுண்ட் வெளியில போறதுலாம் ரொம்ப ஈஸியா நடக்காது. ஃபைன். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 4 கிடையாது. ஆப்ஷன் 2 அண்ட் ஆப்ஷன் 1ல எது வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு கீட்டோன் என்ன ஆகலாம், ரிடக்ஷன் ஆகி ஆல்கஹாலா மாறி இருக்கலாம். பாருங்க, C டபுள் பாண்ட் O தான் இருந்துச்சு இல்லையா? இது 2 ஹைட்ரஜன் வந்துருந்துச்சுன்னா, சாரி, 2 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்துருந்துச்சுன்னா பாண்ட் உடஞ்சி O மைனஸ் ஆகி, அல்லது O வித் ரேடிக்கல் கார்பன் வித் ரேடிக்கல்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜன், O கூட ஒரு ஹைட்ரஜன், அப்ப CHOH ஆல்கஹாலா மாறி இருக்கும். இது செகண்டரி ஆல்கஹால். ஸோ இந்த மாதிரி மைல்டு ரிடக்ஷன் பண்ணிருந்தனா எனக்கு ஆல்கஹாலா மாறிருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் எடுத்துக்கிட்ட கேட்டலிஸ்ட் என்ன ஞாபகம் இருக்குங்களா? ஜிங்க் அமால்கம் கான்சன்ட்ரேட் HCl. ஸோ ஜிங்க் அமால்கம் கான்சன்ட்ரேட் HCl என்னது? ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும்? கீட்டோன் அல்கேன்ஸா மாறிட்டு இருக்கும். அதனாலதான் ஆப்ஷன் 1 ஆன்சரா கொடுத்திருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஆன்சர் ஆப்ஷன் 1. ஃபைன். ஸோ 79th கொஸ்டின். ஸ்டெபிலிட்டியை பத்தி கேட்டிருக்காங்க. டேக்கிங் ஸ்டெபிலிட்டி ஆஸ் த ஃபேக்டர். ஸ்டெபிலிட்டியை ஒரு ஃபேக்டரா வச்சுக்கிட்டா which one of the following represents correct relationship? இதுல எது கரெக்டான ரிலேஷன்ஷிப்னு கேட்கறாங்க. உங்களுக்கு என்ன தெரியணும்னா இனர்ட் பேர் எஃபெக்ட்னு ஒண்ணு தெரியணும். இனர்ட் பேர் எஃபெக்ட்ல என்னது? ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் ஷெல்ல இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், பாண்ட்ல இன்வால்வ் ஆகாத எலக்ட்ரான்ஸ் இல்லையா?
கீழே போக போக ஒரு குரூப்ல இப்போ எக்ஸாம்பிள் போரான் ஃபேமிலி எடுத்துக்கோங்களேன், போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தேலியம். கீழே போக போக ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமாகாம கம்மியாகும். ஆக்சிடேஷன் நம்பர் கம்மியா இருக்கிறது தான் ஸ்டேபிளா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் என்னவா இருக்குன்னா இனர்ட் பேர் எஃபெக்ட்ல இன்வால்வ் ஆகுது. இனர்ட் பேர் அப்படின்னா அர்த்தம்னா தே ஆர் இன் எ பேர், அது ஜோடியா இருக்கு. அதே சமயம் தே ஆர் இனர்ட், தே ஆர் ஆக்ட் அஸ் அன் இனர்ட், அது எது கூடயும் சீக்கிரமா சேராம உடன்படாம இருக்கு. சோ அப்படிப்பட்ட இனர்ட் பேரா இருக்கிறதுனால தான் லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டேபிளா இருக்கும். அப்ப போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தேலியம்ல தேலியம் கீழே இருக்கு. சோ தேலியத்துல ரெண்டு காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு தேலியம் அயோடைடு, அப்ப +1ல இருக்குன்னு அர்த்தம் இல்லையா, அயோடைடு -1. இன்னொன்னு தேலியம் ட்ரை அயோடைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுல என்னவா இருக்கும், தேலியம் 3+ இருக்கும். கரெக்டா, அதாவது -1 × 3 -3 சொல்லுவோம். ஃபைன். ஸோ தேலியம் 3+ல இருக்குமா, தேலியம் 1+ல இருக்குமானா, நான் இப்பதான் சொன்ன இனர்ட் பேர் எஃபெக்ட படிச்சீங்கன்னா கீழே போக போக லோயர் ஆக்சிடேஷன் தான் ஸ்டேபிளா இருக்கும், ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேபிளா இருக்காது. 3+ ஹையர் ஆக்சிடேஷன், 1+ தான் லோயர் ஆக்சிடேஷன். லோயர் ஆக்சிடேஷன் தான் ஸ்டேபிளா இருக்கும். அப்ப தேலியம் அயோடைடு இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் தேலியம் ட்ரையோடைடு இருக்கு இல்லையா, இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். மீதி எல்லாமே கொஞ்சம் தப்பா இருக்கு. ஸோ ஆன்சர் 4 தான் அப்படின்னு சொல்றாங்க கரெக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. ஓகேவா, ஃபைன். 75th கொஸ்டின் பாருங்க, ஆன்சர் கீழே மறைஞ்சிருக்கு. ஆனாலும் இதை பார்க்கும்போது உங்களால ஆன்சர் சொல்ல முடியுதான்னு பாருங்க. ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ், ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ். ஹோமோலெப்டிக்னா அர்த்தம் ஒரே டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்கு. எக்ஸாம்பிள், ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அதுல ஒரு மெட்டல் இருக்கு, L6ஆவோ இல்ல ஆக்டாஹெட்ரலா இருந்தா L6, டெட்ராஹெட்ரலா இருந்தா டெட்ராஹெட்ரல் ஆர் ஸ்கொயர் ரெண்டுமே L4ன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் வச்சுக்கோங்களேன், மெட்டல் கூட அட்டாச் இருக்கிற 6 லிகாண்டுமே சேம் டைப் ஆஃப் லிகாண்டா இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு பேர் எதுனா ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ். இன்கேஸ் மெட்டல் கூட எல் அப்படின்னு ஒரு 2 லிகாண்டும், எல் பிரைம்ன்றது ஒரு 4 லிகாண்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்லது L3யும் எல் பிரைம்ன்றது 3யும் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ். சார் இது 2 4 3 3 தான் இருக்கணுமா, இல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, லிகாண்டே 6 லிகாண்டும் என்டையர்லி 6 டிஃப்ரெண்ட் லிகாண்ட்ஸாவும் இருக்கலாம். 5 லிகாண்ட் சேமா ஒரு லிகாண்ட் டிஃப்ரெண்டா இருக்கலாம். அந்த 6ன்றத 1 6 2 5 2 4 1 5 3 3 இந்த மாதிரி, அப்புறம் 2 4 1 4 5 இந்த மாதிரியும் நீங்க மாத்தி மாத்தி எழுதிக்கலாம். எந்த மாதிரி வேணா லிகாண்ட்ஸ் இருக்கலாம். ஓகேவா, ஃபைன். சோ இந்த ப்ரொபோர்ஷன்ஸ் எல்லாத்துலயும் நீங்க எழுதி அது எல்லாத்தையுமே ஹெட்ரோலெப்டிக்கா எழுதுங்க. ஒரே மாதிரி லிகாண்ட் இருந்துச்சுன்னா ஹோமோலெப்டிக். பொட்டாசியம் ட்ரை ஆக்சிலேட்டோ அலுமினியம்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சிலேட்டோனா உங்களுக்கு தெரியும் இல்லையா, C2O4 2-, இதுதான் ஆக்சிலேட்டோன்னு சொல்லுவோம். 3 ஆக்சிலேட்டோ இருக்கு, ட்ரிஸ் ஆக்சிலேட்டோன்னு சொல்லுவோம். ஃபைன். ட்ரை ஆக்சிலேட்டோ அலுமினேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ்ல அலுமினியம் மட்டும்தான் 3 இருக்கு. ஒரு அலுமினியம் இட்ஸ் பைடென்டேட் லிகாண்ட், ஹீலேட்டிங் லிகாண்ட்னு சொல்லுவோம், பைடென்டேட் லிகாண்ட். அப்ப 3 இருந்துச்சுன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 6ன்னு அர்த்தம். ஃபைன். ஆக்டாஹெட்ரல் டைஅமைன் குளோரிடோ நைட்ரோ என் பிளாட்டினம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, டைஅமைன் 2 அமைன் இருக்கு, குளோரிடோ குளோரின் இருக்கு, அப்புறம் நைட்ரிட்டோ NO2வும் இருக்கு. சோ இது எல்லாமே இருக்கிறதுனால இது ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ். பென்டா அமைன் கார்போனேட்டோ கோபால்ட். கார்போனேட்னா தெரியும் இல்லையா, CO3 2-. ஓகே, இந்த கார்போனேட் இருக்கு, அப்புறம் பென்டா அமைன் NH3 5 டைம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுவும் வேற வேற லிகாண்ட் தான், ஹெட்ரோலெப்டிக் தான். ட்ரை அமைன் ட்ரை ஆக்வா. சோ NH3 3 டைம்ஸ் இருக்கு, அக்வான்னு அர்த்தம் வாட்டர் இல்லையா, இது 3 தடவை இருக்கு. சோ அப்ப இதுவும் ஹெட்ரோலெப்டிக். பாருங்க, எங்க மட்டும் தான் ஹோமோலெப்டிக் இருக்கு, ஆப்ஷன் 1ல மட்டும் தான் ஹோமோலெப்டிக் இருக்கு. ஓகேவா, ஃபைன். சோ ஆன்சர் பார்க்கலாமா, ஆன்சர் ஆப்ஷன் 1 பொட்டாசியம் ட்ரை ஆக்சிலேட்டோ, அதுல தான் மூணுமே சேம் டைப் ஆஃப் லிகாண்ட் ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ்னு சொல்றோம். 81st கொஸ்டின். ஓகே, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். சோ இங்க ஒரு சைக்ளோஹெக்சனோன் கொடுத்திருக்காங்க. இந்த சைக்ளோஹெக்சனோன் என்ன பண்ண சொல்றாங்க, கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க. இந்த ரியாக்ஷன் HCN ஹைட்ரஜன் சைனைட் கூட சேரும்போது சைனோஹைட்ரின் ஃபார்ம் ஆகுமா. எப்பயுமே கீட்டோன் இருந்துச்சுன்னா அந்த பாண்ட் பிரேக் ஆகி O- ஆகும், C+ ஆகும். HCNல இருக்கிற CN- வந்து இங்க சேரும், H+ வந்து இங்க சேரும் இல்லையா. அப்போ OH ஆல்கஹாலும் சைனைடும், ஒரு கார்பன்ல ஆல்கஹாலும் ஹைட்ராக்சியும் சைனைடும் ஒன்னா இருந்துச்சுன்னா சயனோஹைட்ரின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த காம்பவுண்ட் தான் இங்க ஃபார்ம் ஆகுது. ஆப்ஷன் பி. ஓகே, சாரி, பி, ஏல இருந்து பி சைனோஹைட்ரின் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது கான்சன்ட்ரேட் சல்பூரிக் ஆசிட் ஆட் பண்றாங்க, ஹீட் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது C ஒண்ணு கிடைக்குது. அந்த C என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. C இஸ் டேஷ் அப்படின்னு கேக்குறாங்க. என்னதுன்னு பாருங்க, இங்க ஆல்கஹால் இருக்கு, சைனைடு இருக்கா. சோ சைனைடு எடுத்துட்டு கான்சன்ட்ரேட் சல்பூரிக் ஆசிட் போட்டு ஹீட் பண்ணும்போது இங்க ஹைட்ராலிசிஸ் ஆகுது. சோ என்ன நடக்குதுன்னு பாருங்க,
ஃபாலோட் பை ஹைட்ராலிசிஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? கான்சன்ட்ரேட் சல்ஃபூரிக் ஆசிட் போட்டு ஹீட் பண்ணும்போது ஃபாலோட் பை ஹைட்ராலிசிஸ் பண்ணிருக்கணும். இங்க இந்த கார்பன் டெர்ஷரி கார்பன். சோ இதுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கார்பன்ல இருந்து ஹச் போகுமா? எக்ஸாம்பிள் இங்க இருந்து ஹச் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹச் இங்க இருக்கிற OH எடுத்துட்டு என்னவா போகுது? வாட்டரா போகுது. அப்போ இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆயிடும்னா டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? அது இங்க டபுள் பாண்டா ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம். தென் ஃபாலோடு பை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது எனக்கு சைனைடு என்னவா தான் மாறும் அப்படின்னா ஆசிடா தான் மாறும், ஆல்டிஹைடா மாறாது. ஆசிடுக்கும் முந்தின ஸ்டேஜ் ஆல்டிஹைடான்னு கேட்டீங்கன்னா ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ல தான் ஆசிடுக்கு முன்னாடி ஆல்டிஹைடு இருக்கும். இந்த மாதிரி ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஆசிட் கிடைக்கும். அதுக்கு முந்தின ஸ்டேஜ் என்னவா இருக்குன்னா அமைடா இருக்கும். ஓகேவா? CONH2 இதை எடுத்துக்கிட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணா H2O. சோ இப்படி பாருங்க, NH3 அமோனியாவும் COOH ஆசிடும் ஃபார்ம் ஆகும். அப்ப கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகணும்னா சைனைடை எடுத்துட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது அமைடு ஃபார்ம் ஆகிட்டு அமைட ஃபர்தரா ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஆசிட் ஃபார்ம் ஆகும். சோ ஆன்சர் 4 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் ஆப்ஷன் சி. ஃபைன். ரொம்ப நேரம் பாக்குற மாதிரி தோணுதா? முடிச்சுக்கலாமா? இன்னும் ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு முடிக்கலாம். 82 இது ஈஸி தான் இல்ல? சரி, பார்த்த உடனே சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். பாயில்ஸ் லாவை ரிலேட் பண்ணீங்கன்னா உங்களால சொல்லிட முடியும். So, which among the following options is correct graphical representation of Boyle's law கொடுத்திருக்காங்க. So, ப்ரெஷருக்கு டெம்பரேச்சர் என்ன ரிலேஷன்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளுக்கு ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். இந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, இங்க பாருங்க, ப்ரெஷருக்கு ப்ரெஷர் இன்க்ரீசஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, வால்யூம் 1/வால்யூம் இன்க்ரீசஸ்னு கொடுத்திருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? ஃபைன். ஸோ ப்ரெஷருக்கு 1/வால்யூமுக்கும் உள்ள கிராஃப் கொடுத்திருக்காங்க. பாருங்க, நம்ம ஒரே ஒரு ரிலேஷன் எடுத்துக்கலாம். பாயில்ஸ் லா பொறுத்த வரைக்கும் ப்ரெஷருக்கு டெம்பரேச்சர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப ப்ரெஷர் அதிகமா இருந்துச்சுன்னா டெம்பரேச்சரும் அதிகமா இருக்கும். போக போக ப்ரெஷர் அதிகமா இருக்கு. இங்க T3க்கு பாருங்க, இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க ப்ரெஷர். T2க்கு அதை விட கொஞ்சம் கீழே இருக்கும். T1க்கு அதை விட கீழே இருக்கும். கரெக்டா? சோ ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக டெம்பரேச்சரும் அதிகமா இருக்கு. ப்ரெஷர் கம்மியாகும் போது கம்மியா இந்த வேல்யூல இருக்கும்போது டெம்பரேச்சரும் கம்மியா தான் இருக்கு. அப்போ T3 greater than T2 greater than T1ன்றது கரெக்ட்னா சோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? ஃபைன். ஸோ ஈஸியா கிராஃபை வச்சு அல்லது பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, கேலிஸ் லா இந்த மாதிரி லாவுக்கான ரிலேஷனை வச்சு நம்ம இதை ஈஸியா கண்டுபிடிச்சலாம். மற்ற இடத்துல ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கு, அதுல ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள ரிலேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இங்க வால்யூம் இன்க்ரீசஸ், ப்ரெஷர் இன்க்ரீசஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதை நம்மளால ஒழுங்கா பார்க்க முடியாது. 1/V வச்சு பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏன் வரலன்றதுக்கு நான் ரீசன் சொல்றேன் பாருங்க. T3 இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? T1 தான் இங்க கொடுத்துருக்காங்க. சோ இந்த ரெண்டுத்த வச்சு பார்க்கும்போது வால்யூம் என்னவா இருக்குன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. வால்யூம்க்கு டெம்பரேச்சர் என்ன ப்ரொபோர்ஷனல் உங்களுக்கு தெரியும். ஆமா தானே? டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா வால்யூம் என்ன ஆகும்? அதிகமாகணுமா? ஓகே, டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா வால்யூமும் கம்மியாகணும். சோ இந்த ரிலேஷன்ஸ் உங்களுக்கு டெம்பரேச்சர் வால்யூம்க்கான ரிலேஷன்லாம் தெரியும் போது நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஆப்ஷன் 2 தான் ஆன்சர்னு. ஓகேவா? ஃபைன். தொடர்ந்து வீடியோ பாருங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பை.